நெல்லை மாவட்டத்தில் சட்ட விரோதமாக மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கேரள அரசுக்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, கேரள உயர்நீதிமன்றத்தின் கண்டனம் தொடர்பான கூடுதல் விவரங்களை விவரிங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா கேரள மருத்துவ கழிவை கொட்டப்பட்டதை கேரள அரசு, அதாவது கேரள உயர்நீதிமன்றம் இதை தானாக முன் வந்து இந்த கேஸ் எடுத்து மருத்துவ கழிவுகளை திறம்பட நிர்வகிக்க கேரள அரசு தவறிடுச்சு. இதனால பாத்தீங்கன்னா இந்த கழிவுகள் தமிழ்நாட்டுல ஏன் கொண்டு போய் கொட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குரியன் தாமஸ் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் ஒரு அறிக்கையை கேரளா கிட்ட கேட்டிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கக்கூடிய, அதாவது சிரிஞ்சு மற்றும் பல்வேறு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகள், உணவு கழிவுகள், அந்த நோயாளிகள் அணிந்திருக்க உடைகள் போன்றவை பல்வேறு இடங்கள்ல கொட்டப்பட்டதுனால அந்த பகுதியில நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறதுனால இதை பாத்தீங்கன்னா மாநில சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு இதை என்ன தீர்ப்பாணையம் என்ன செஞ்சுச்சுன்னா இதை உடனே அகற்றப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்தி அதே மாதிரி 30 பேர் கொண்ட, அதாவது உதவி கலெக்டர் தலைமையிலான 30 பேர் கொண்ட குழுக்கள் தமிழகத்துல அந்த கழிவுகளை எல்லாத்தையுமே அகற்றுவதற்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே செய்யப்பட்டு பாதி கழிவுகள் அகற்றப்பட்டன. இன்னும் 4 இடங்கள்ல வரைக்கும் அங்கங்கே கழிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தேசிய பசுமை தீர்ப்பாணையம் வரும் டிசம்பர் 23ஆம் தேதிக்குள்ள கழிவுகளை கம்ப்ளீட்டா அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி கேரள அரசு, அதாவது கேரள நீதிமன்றம் இது பற்றி இந்த மருத்துவ கழிவுகள் சரியா நிர்வகிக்க தவறியது பற்றியும் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதையும் ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.